இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். சில மாதங்களாக ஆவியானவர் என் இருதயத்திலே ஒரு நபரை குறித்து, வேதத்தில் இருக்கிற நபரை குறித்து அதிகமாக தியானித்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும், சபையில் போதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை எனக்கு கொடுத்தார். நான் அதை சில மாதங்களாக காத்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் மறந்துட்டேன், மறுபடியுமாக நினைப்பூட்டினார். ஆகவே இந்த நாளிலே வேதத்தில் இருக்கிற சிலருக்கு அந்த நபரை குறித்து தெரியும், சிலருக்கு அந்த நபரை குறித்து கொஞ்சம் தெரியும், சிலருக்கு தவறாக தெரியும், சிலருக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை குறித்த இந்த நாளில் உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த நாளிலே பேயோரின் குமாரன் ஆகிய பிலேயாமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இவரை குறித்து நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பேயோர் என்று சொல்லும் பொழுது அவருடைய அப்பா பெயர். பேயோரின் குமாரன் ஆகிய பிலேயாம், இவரை குறித்து சொல்லும் பொழுது சிறு வயதிலே நான் கற்றுக்கொண்டதும் வளர்ந்த பிற்பாடு அந்த நான் கற்றுக்கொண்ட காரியத்திலே சில குறைகள் இருக்கிறதையும் நான் அறிந்து கொண்டேன். பிலேயாமை குறித்து இன்னமும் கூட அநேகருக்கு சரியாக புரிவதில்லை. யாரையாகிலும் பிலேயாம் என்றால் யார் என்று கேட்டால் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் கேட்கும் பொழுது அவர் தேவ ஜனங்களை சபிக்க போனார், அவர் சாப வார்த்தைகளை சொல்ல நினைக்கும் பொழுது கர்த்தர் வார்த்தைகளை மாற்றிவிட்டார், அவர் ஆசீர்வாத வார்த்தைகளை சொன்னார் என்று சொல்வார்கள். ஆனால் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் சபிக்க போனார், வார்த்தை ட்விஸ்ட் ஆச்சு, அப்படிங்குமே இல்லை. அவருடைய இன்டென்ஷன் சபிக்க வேண்டும் என்று போனாலும் தேவன் சபிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆகவே அவர் சபிக்கலை. ஆனால் எனக்குள்ளாக ஒரு எண்ணம் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டிலே பிலேயாமை குறித்து சொல்லும் பொழுது மிகவும் காட்டமாக, கோபமாக விழுந்த ஒரு மனுஷனுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. அப்படி என்னங்க அவர் தவறு செய்தார்? அவர் போனார், சபிக்கிறதுக்காக போனார், தேவன் சபிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு, சபிக்கலை, ஆசீர்வதித்து திரும்பி வந்துட்டார். அவ்வளோதான் நடந்துச்சு. இப்போ பொதுவாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஒருத்தர் காசு கொடுத்து அந்நிய ராஜா என்ன செய்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்கணும்னு கூப்பிடுறாரு. இவர் போகிறாரு, அங்கே போய் தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை சபிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். தேவன் சொல்கிறார், நீ சபிக்க கூடாதுன்னு சொல்கிறார். ரைட், ஓகே, ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ என்ன தவறு பண்ணிட்டாரு? ஏன் அவர் புதிய ஏற்பாட்டிலே பேதுருவும் சரி, வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சரி, அவ்வளவு காட்டமாக அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்னங்க தவறு செய்தார்ன்னா, வெளிப்படையாக நாம் வாசிக்கும் பொழுது அவர் தவறு செய்யாதவர் போல் காணப்படுவார். ஆனால் கொஞ்சம் ஆழமாக வாசிச்சிங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய தவறு செய்தார் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, சிலருக்கு பிலேயாம் என்றால் ஒரு சாதாரணமான மனுஷன், ரொம்ப பாவம் பண்ணிட்டான், அவன் வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியும் கிடையாது. என்னை பொறுத்தவரை பிலேயாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எலியாவை போன்ற வல்லமையுள்ள தலைச்சிறந்த தீர்க்கதரிசி. நான் அதை வாசிக்கும் பொழுது நான் வியப்படைந்தேன். எலியாவுக்கு ஒப்பான அபிஷேகம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி வேதத்தில் வேறு யாருமே கிடையாது. ஆனால் பிலேயாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, அப்படிப்பட்ட ஒரு வல்லம் இருந்துச்சு. தேவஜனமே, இந்த நாளிலே உங்கள் எல்லாருக்கும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிற காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் வல்லமையாக எப்படி கர்த்தருக்காக ஊழியம் செய்தான், எதனாலே அவனுடைய வாழ்விலே வீழ்ச்சி அடைந்து கடைசியிலே பரிதாபமாக செத்து போனான் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் கூட அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலே சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை நாம் காத்துக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக பிலேயாம் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிலேயாம் அறிமுகப்படுத்தப்படுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 420 வருடங்கள் இருந்தார்கள். அவர்களை தேவன் மோசேவின் தலைமையிலே வெளியிலே கொண்டு வருகிறார். கானானுக்கு அவர்கள் பயணப்பட்டு போகிறார்கள். பயணப்பட்டது 40 ஆண்டுகள் ஆனது. அந்த பயணத்திலே ஒவ்வொரு இடத்துல போகும்போது ஒவ்வொரு சத்ருக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சத்ருவை கூட தேவனுடைய கிருபையினால் அவர்கள் ஜெயித்து வருகிறார்கள். அப்போது ஒரு சிட்டியை, ஒரு பட்டணத்தை ஜெயிக்கும் பொழுது அடுத்த பட்டணத்தாருக்கு பயம் வரும். அப்போ அவங்களே ஜெயிச்சிட்டாங்களா, அடுத்து நாம தானா, நாம் தோற்று போவோமா என்கின்ற பயம் வரும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும் பொழுது எமோரியர்களை இஸ்ரவேலர்கள் ஈஸியாக லகுவாக ஜெயித்துட்டாங்க. ஜெயிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, யோர்தானுக்கு எரிகோவுக்கு பக்கத்தில் மோவாபில் அவர்கள் குடியிருக்கிறார்கள். அங்கே அந்த நிலங்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது மோவாப் ராஜா பாலாக் என்பவனுக்கு பயம் வருகிறது. என்ன பயம் வருதுன்னா, இந்த ஆளுங்க அடிமைகளாக இருந்தாங்க, ஒவ்வொருத்தனையும் அடிச்சுக்கிட்டு வராங்க, எல்லாருமே ஜெயிச்சுட்டு வராங்க, அடுத்தது நாம செத்து போயிடுவோமா,
என்ன செய்யணும் என்று தெரியாத ஒரு குழப்பத்தில் எல்லாரும் கேட்குறான். இவங்களை கொல்றதுக்கு, இவங்களை ஜெயிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா என்று எல்லாருமே கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அப்பொழுது அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தின்னா, ஒருத்தன் இருக்கிறான், அவன் தேவனுடைய மனுஷன், அவன் என்ன சொன்னாலும் அது நடக்கும். ஒருத்தனை நீ நல்லா இருந்து சொன்னா நல்லா இருந்துருவான், நீ நாசமாக போனா நாசமாக போயிடுவான், நீ ஜெயிக்கணும்னா ஜெயிச்சிருவான், நீ தோக்கணும்னா தோத்துருவான். அவன் என்ன சொன்னாலும் கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறார். ஆகவே நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். அந்த மனுஷனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு பணம் கொடுத்த எப்படியாவது அவனுக்கு கெஞ்சியாவது அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஆளுங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தம் பண்ணும்போது மலை மேலே நிற்க வச்சு இவங்க தோற்று போகணும் என்று சொல்ல வைக்கலாம். அப்போ கடவுள் என்ன செய்வார்? அவங்கள தோற்று போக செய்வார். அப்போ நம்ம ஜெயிச்சிடலாம். இதை தவிர்த்து இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிப்பதற்கு ஒரு வழியும் கிடையாது என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பாலாக் ராஜா என்ன செய்கிறான் தெரியுமா? ஆட்களை அனுப்புகிறான், பிலேயாமை அழைத்து வரும்படி அனுப்புகிறான். இப்பொழுதுதான் பிலேயாம் என்கின்ற ஒரு மனுஷன் மெயின் பிக்சருக்குள்ள வரார். இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும், எந்த ஒரு அனுபவத்திலே பிலேயாம் வந்துட்டு பைபிளில் சொல்லப்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த அனுபவத்திலே பிலேயாம் உள்ள வருகிறார். இப்போ பிலேயாம் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அதுக்கடுத்து அவர் என்ன செஞ்சாருன்னு தெரிந்து கொள்ளும் முன்பதாக யார் இந்த பிலேயாம் என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக இவர் மோசேவின் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். மோசே அடிமைத்தனத்தின் ஜனங்களை கொண்டு வருகிற அந்த காலத்திலே, அந்த சமகாலத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன். ரொம்ப பழைய ஆளுன்னு கிடையாது, அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். இவருக்கு 3 பெயர்கள் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிஞ்சது பிலேயாம் என்று சொல்லுவோம். ஆனால் வேதத்திலே அவருக்கு 3 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பிலேயாம், என்னாகமம் 22:5 பார்க்கலாம். இரண்டாவதாக பாலாம் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார். யோசுவா 13:22 வாசிக்கிறோம். அடுத்தபடியாக அவருக்கு பேலா என்கின்ற இன்னொரு பேர் இருக்கிறது. ஆதியாகமம் 36:32 வாசிக்கின்றோம். ஆகவே இந்த 3 பெயர்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்களோ அதை ஒருவரை தான் குறிக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. பிலேயாம் என்றாலும் பாலாம் என்றாலும் பேலா என்றாலும் யாரை குறிக்கிறது என்றால் பிலேயாம் தீர்க்கதரிசி குறிக்கிறது. மூன்றாவதாக பிலேயாம் யார் தெரியுமா? இவர் தேவனால் வழிநடத்தப்பட்ட புறஜாதி தீர்க்கதரிசி. இங்கே தான் ஒரு ஹைலைட்டே இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளும் யாக்கோபனுடைய சந்ததியை சேர்ந்தவர்கள். இஸ்ரவேலர்களிலே தான் தேவன் தீர்க்கதரிசியை எழுப்பினார். புறஜாதிகளை தேவன் கிட்ட கூட சேர்க்கிறதில்லை அந்த காலத்தில். ஆனால் புறஜாதியிலே ஒரு தீர்க்கதரிசி என்றால் ஒரு வியப்பான ஒரு காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இப்படி புறஜாதி தீர்க்கதரிசி என்று சொன்னால் விரலை விட்டு எண்ணக்கூடிய சொற்ப ஜனங்கள் தான் இருக்கிறார்கள். மெல்கிசேதேக் புறஜாதி தீர்க்கதரிசி. யோபு தீர்க்கதரிசனம் உரைத்தான், அவன் இஸ்ரவேல் சந்ததி அல்ல. யோபனுடைய 3 நண்பர்கள், அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். அதுக்கு அடுத்தது பிலேயாம். இவர்கள் தான் மிகவும் சொற்ப ஜனங்கள் தான் புறஜாதி தீர்க்கதரிசியாக இருந்தார்கள். அப்போ பாருங்க, அந்நியனான இவனை கர்த்தர் எவ்வளவு நேசித்து இவனை ஒரு தீர்க்கதரிசியாக வைத்தார் என்று புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வம்சம் இருந்தது. இவைகள் மாத்திரம் கிடையாது, இவர் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல. இவர் யார் தெரியுமா? இவர் ஏதோம் தேசத்தின் ராஜா. இங்கே தான் ஒரு பெரிய ஹைலைட். இது வரைக்கும் கூட வந்துட்டு நான் இவர் ஒரு தேசத்தின் ராஜா என்று நான் நினைச்சே பார்க்கல. ஒரு தீர்க்கதரிசி, நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது மாத்திரமல்ல, இவர் ஒரு தேசத்தின் ராஜா. எப்படி சொல்லுகிறேன் என்றால், ஆதியாகமம் 36:32 வாசிக்கும் பொழுது, பேயோருடைய குமாரனாகிய பேலா ஏதோமிலே அரசாண்டான், அவனுடைய பட்டணத்துக்கு தின்காபா என்று பேர். நான் சொல்லியிருக்கிறேன், பேலா என்றால் அது பிலேயாமை குறிக்கிறது. பேயோர் என்றால் அவங்க அப்பா. பேயோருடைய குமாரனாகிய பேலா ஏதோமிலே அரசாண்டான், அவன் ஏதோம் தேசத்தின் ராஜாவாக இருந்தான். இவன் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல என்பதை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளணும். அவன் ஒரு தேசத்தினுடைய ராஜா, ஒரு தீர்க்கதரிசி. அவன் அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். இவன் அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறான். இவன் சொன்ன தீர்க்க தரிசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து கூட பிலேயாம் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு சிறப்பான ஒரு மனுஷன் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. என்னாகமம் 24:17 வாசிக்கும் பொழுது பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே உதிக்கும். ஏசப்பா பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரம் உதித்து தெரியுமா? அதை யாரு தீர்க்கதரிசனமா உரைத்தார்கள் என்றால் பிலேயாம் தீர்க்கதரிசி. பாருங்க, இதுதான் பிலேயாம்.
முதல்ல ஒரு மனுஷனை குறித்து நாம் எடை போடுவதற்கு முன்பதாக அவர் யார் என்பதை புரிந்து கொள்ளணும். ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல, ஒரு தேசத்தின் ராஜா, அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசி, அது புறஜாதி தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கூட தேவன் வெளிப்படுத்தினார் என்றால் அவன் தேவனுக்கு எவ்வளவு பிரியமானவன் என்பதை யோசித்து பாருங்க. சரி, அவனுடைய பக்தி நிலைமை எவ்வளவு உயர்ந்த நிலைமை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். ஒரு சாதாரண மனுஷன் விழுந்து போனா பிரச்சனை கிடையாது. ஆனா பிலேயாம் தீர்க்கதரிசி ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுகிறேன், வேதத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க அதிசயங்கள் செய்த தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள் என்றால் அவர்களிலே பிலேயாமும் கூட ஒரு பங்கு வகிப்பான். அவனுடைய பக்தி நிலைமை கூட உயர்ந்த நிலைமையாக இருந்துச்சு. அவருடைய பக்தி நிலைமை எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்ப்போம். பிலேயாமினுடைய உயர்ந்த பக்தி நிலையை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக, பிலேயாம் கர்த்தரின் வார்த்தையின்படி செயல்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இந்த மனுஷன் எப்பவுமே கூட வந்துட்டு கர்த்தர் சொன்னதை தான் செய்வான், அவர் சொல்லாததை செய்யவே மாட்டான். நீங்க என்ன வேணா கேளுங்க, அவனே திரும்ப சொல்லுவான், நான் கர்த்தரை கேட்டு வரேன்னு சொல்லுவான். இப்போ பொதுவாக வந்துட்டு சில பேர் வந்துட்டு இதுவான என் வைஃபை கேட்டு தான் செய்வேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் அதில் வந்துட்டு ஒரு ஹை எண்டு இவர் எப்படி தெரியுமா, நீங்கள் என்ன கேட்டாலும் சரி என்ன தெரியுமா சொல்லுவார், நான் கடவுளை கேட்டு வரேன்னு சொல்லுவார். இப்போது அந்நிய ராஜா ஜனங்களை சபிக்க வர வேண்டும் என்று சொல்லி பணத்தோடு ஸ்தானாதிபதிகள் அனுப்பும் பொழுது அவன் சொன்ன காரியத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அந்த வேத பகுதி நான் வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 22:8 வாசிக்கும் பொழுது, அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கி இருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாவின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் தங்கி இருந்தார்கள். நல்ல கவனிங்க, ஒரு ராஜா கூப்பிடுறாரு வாப்பா அப்படின்னு சொன்னா நாம் என்ன செய்வோம்னா வந்துட்டு சரி போய் தான் பார்ப்போமே என்று நாம் நினைப்போம். ஆனால் இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் பாருங்க, நான் வரணுமா இல்லையா, நீ சொல்றதை நான் செய்யணுமா இல்லையான்றதை நான் கடவுள்கிட்ட கேட்பேன், அவர்கிட்ட கேட்டு தான் நான் செய்வேன். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு பக்தியிலே பக்குவ நிலைமை ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் காணப்பட வேண்டும். உங்க வாழ்விலே நீங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானமும் கூட ஜெபித்து கர்த்தர் சொன்னால் அதை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு நாளும் நீங்கள் வழுவி போக மாட்டீங்க. கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்க செய்யணும். ராஜாவா இருக்கலாம், ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கலாம், அவன் பணம் கொடுக்கலாம், பொன் வெளி கொடுக்கலாம், அதெல்லாம் கிடையாது. நான் ஒன்று செய்யணுமா, நான் கடவுள்கிட்ட கேட்பேன், நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். இந்த ஒரு கேள்வியை நீங்களும் உங்களை பார்த்து கேளுங்க. ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு முன்பதாக எத்தனை பேர் முட்டி போட்டு ஜெபிச்சு கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் அவர் நம்மோடு பேசினால் நம் இருதயத்திலே சமாதானம் வைத்தால் அதை நீங்கள் முன் நடத்தி கொண்டு போனீர்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அநேகரால் சொல்ல முடியாது. நமக்கு எது பிடித்திருக்கிறதோ, ஜனங்கள் எதை ஆமோதிக்கிறார்களோ அதை செய்வதற்கு தான் நாம் வழிவகுக்கிறோமே தவிர கர்த்தருடைய சித்தத்திற்காக காத்திருப்பது மிகவும் அரிதான காரியமாக இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கூட காணப்படுகிறது. ஆனால் பிலேயாம் தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு விசேஷித்த பக்தி நிலைமை என்ன தெரியுமா, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தான் அவன் சொல்லுவான். எப்பவுமே கர்த்தரோடு பேசுவான். இங்க நீங்க இதை புரிந்து கொள்ளணும். அவன் கர்த்தரிடத்துல பேசுகிறவனாக இருந்தான். ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடம் பேசுவான். நீ எது செய்யணும்னாலும் கர்த்தரிடம் கேட்பான், அவர் சொன்னதான் செய்வான். நீங்க எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசுறீங்க? ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறீங்களா? அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? தேவனிடத்திலே பேசுகின்ற ஜெபிக்கின்ற அனுபவம் எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை ஊழியர்களுக்கு இந்நாட்களிலே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இவன் தேவனோடு பேசுகிற அனுபவம் மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது தேவன் பிலேயாமுடன் பேசினார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ நாம கடவுளோட பேசுறது ஒரு அனுபவங்க, கடவுள் நம்மோடு பேசுறது எவ்வளவு பெரிய அனுபவம் பாருங்களேன். இப்போ நாம எல்லாம் கூட வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒரு பெரிய பெட்டிஷன் போடுவோம், ஆண்டவர் எனக்கு இது வேணும், அது வேணும், அது செய்யுங்க, இது செய்யுங்க, நான் ரொம்ப நாளாக கேட்குறேன், எப்போ கொடுப்பீங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்களா, ஒரு பெரிய பெட்டிஷன் இருக்கும், ஒரு மளிகை லிஸ்ட் மாதிரி பெருசாக இருக்கும். ஆனால் கடவுள் நம்மோடு பேசுகிறாரா? அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்குள்ளாக பிலேயாம் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது இவன் ஜெபிக்கும் பொழுது தேவன் பேசுகிறார், அவனோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். அந்த பகுதி வாசிக்கும் பொழுது என்னாகமம் 22:9 தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அவனமாகவே என்னாகமம் 23:4 வாசிக்கும் பொழுது தேவன் பிலேயாமை சந்தித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். தேவன் பிலேயாமோடு பேசுகிறார், தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்படின்னா இது ஒரு இன்னும் உயர்ந்த பக்தி நிலைமையாக காணப்படுகிறது. நீங்கள் தேவனோடு பேசுகிற அனுபவம் மிகவும் முக்கியம்.
அத்துடன் தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கின்ற அந்த அனுபவம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே அநேகர் காத்திருப்பதில்லை. காத்திருக்கிறவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு குறைபாடு என்ன தெரியுமா? வேகமாக ஜெபிப்பாங்க, ஜெபித்து ஆமென் என்று சொல்லி முடிச்சிருவாங்க. கர்த்தர் என்ன பதில் கொடுக்கிறாருன்னு காத்திருப்பதற்கு கூட நமக்கு நேரம் கிடையாது. இப்போ ஒன் வே டிராஃபிக் மாதிரி தான் ஆயிடுது. ஆண்டவரே அது செய்யுங்க, இது செய்யுங்க, எனக்கு அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அழுகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் 10 நாள் கெடு கொடுக்குறேன், 30 நாள் கெடு கொடுக்குறேன், செஞ்சு தான் ஆகணும். ஆமேன், அது முடிஞ்சு போச்சு. எப்போ நாம அவர் பதில் சொல்லும்படியாக அவர் பதிலுக்காக காத்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுவான், நான் காலையில் எழும்பி ஆயத்தமாக்கி காத்திருக்கிறேன்னு சொல்கிறான். நீங்கள் ஜெபித்த முடித்த பிற்பாடு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு சொல்லி நீங்கள் அமைதியாக நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திராவிட்டால் அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்லுகிறேன், ஜபத்தில் 2 அனுபவங்கள் இருக்கணும். முதல்ல நீங்கள் பேசணும், அதுக்கு பிறகு அமைதியாக இருக்கணும். அப்போ தான் தேவன் பேசுறது உங்களால் கேட்க முடியும். பிலேயாம் தேவ சமூகத்தில் பேசுகிறான், அதற்கு பிற்பாடு கர்த்தரும் பேசுகிறார், அது இவன் கேட்கிறான் என்று நான் பார்க்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் காத்திருக்க அமைதியாக ஒன்றும் செய்யாமல் தேவ சமூகத்தில் ஒரு ஆராதனை செய்து கொண்டு அமைதியாக காத்திருக்கும் பொழுது ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் பேசலாம், மெல்லிய சத்தத்தின் மூலமாக தேவன் பேசலாம், ஒரு வார்த்தையின் மூலமாக தேவன் பேசலாம், ஒரு உணர்வின் மூலமாக, ஒரு ஆலோசனை மூலமாக, எப்படியாகலும் கூட தேவன் உங்களோடு பேசலாம். இப்படி தேவ சமூகத்திலே அமைதியாக காத்திருக்கிற அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும். இதற்கு நகைச்சுவையாக ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. ஒரு மருமகன் உடல்நிலை சரியில்லாத மாமனாரை விசாரிக்க அவன் பயணப்பட்டானாம். ஆனால் மருமகனுக்கு காது கேட்காது. ஆனால் எனக்கு காது கேட்கலன்னு சொல்லி மாமனாருக்கு சொல்கிறதுக்கு வந்துட்டு அவனுக்கு கூச்சம், சமாளிக்கணும். சரி, இப்போ போயிட்டு வந்துட்டு மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, நம்ம விசாரிக்கணும். என்ன பண்ணலாம்? கேள்வி கேட்கலாம். முதல்ல போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்கிறீங்க மாமான்னு கேட்கலாம். பொதுவாக அவர் என்ன சொல்வார்? இப்போ பரவாயில்ல மாப்பிள்ளை அப்படின்வார். அப்போ நாம் என்ன சொல்லலாம்? நல்லது நல்லது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இவனு யோசிக்கிறான், அவர் அப்படி தான் சொல்லுவார், இவனு யோசிக்கிறான். ரெண்டாவதாக வந்துட்டு சரி மாமா எந்த டாக்டரை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். அவர் ஏதோ ஒரு சொல்லுவார், ஒரு டாக்டர் பேர் சொல்லுவார், நம்ம காது கேட்கலான்னு பரவாயில்ல, அப்படியா ரொம்ப நல்ல டாக்டர், அவரே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அவர் தான் கரெக்டுன்னு சொல்லலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்? சரி என்ன டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். அவர் ஏதோ ஒரு டேப்லெட் பேர் சொல்லுவார், நம்ம சொல்லணும்னா அருமையான டேப்லெட்டு, விடாமல் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இவனே வந்துட்டு கேள்வியும் கேட்டுக்கிறான், பதிலும் வந்துட்டு இவனே முடிவு பண்ணிக்கிறான், இவர் அதுதான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நம்மால் காது கேட்கல, நேராக போனார். ஆனால் அவர் போன நேரம் பாவம் மாமனார் ரொம்ப கடுப்பில் உட்காந்துருக்கிறாரு. போயிட்டு மாமா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறார். மாமா கடுப்பில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சாவு தான் ஒன்றும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவன் சொல்லியிருக்கிறார் நல்லது நல்லது, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்கிறான். மாமனாருக்கு ஒன்றும் புரியலை. ரெண்டாவது கேள்வி, இவர் அடுத்ததுக்கு இவரே வந்து பதில் சொல்லிட்டார்ல. ரெண்டாவது கேள்வி, அப்புறம் மாமா எந்த டாக்டரை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். இவருக்கு கடுப்பாயிடுச்சு, எமனை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். ரொம்ப நல்லது, உங்களுக்கு ஏத்தர் அவர் தான், அவரை போய் பாருங்க அப்படின்னார். மாமனாருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. அடுத்து சும்மா இருக்கணும்ல. ஆமாம், அடுத்த கேள்வி ஒன்று இருக்குல்ல. ஆமாம் மாமா என்ன டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா மண்ணாங்கட்டின்னா சூப்பர், தவறாமல் டெய்லி யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு குறைஞ்சிடும் அப்படின்னா. மாமனார் எவ்வளோ பொட்டின்னு ஒரு நடிச்சாராம். இது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒன் வே டிராஃபிக் எப்போவுமே கூட வந்துட்டு ஆரோக்கியமானதில்லை. நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், அவர் சொல்கிறத கேளுங்க. நம்ம நிறைய நேரங்களில் கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கிறோம், ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நம்ம காத்திராதபடினால்தான் நமக்கு ஒன்றுமே விளங்குகிறது இல்லை, என்ன செய்யணும்னு நமக்கு தெரிகிறதில்லை. பிலேயாம் தேவனோடு பேசுகிறான். ரெண்டாவது, தேவன் பேசுகிறதை இவன் கேட்கிறான். அந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் போக வேண்டும். அது மாத்திரமல்ல, பிலேயாமுடைய பக்தி நிலைமை நாம் பார்க்கும் பொழுது பிலேயாம் தேவனுக்காக பலிபீடங்களை கட்டினான் என்று நாம் பார்க்கின்றோம். என்னாகமம் 23:4 வாசிக்கும் பொழுது தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான். நல்ல கவனிங்க, தேவனுக்காக அவன் பலியிட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். பலியிடுதல் என்பது தன்னை தேவனுக்கு அர்ப்பணிப்பதை காண்பிக்கிறது.
அவனமாகவே பலியிடுதல் என்பது தேவனுக்கு பிரியமான காரியத்தை அவருக்கு செய்வதை காண்பிக்கிறது. அப்போ பீலேயாம் என்ன செய்யறான்னா, தன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறான். அவருக்கு என்ன பிடிக்கும் அதை அவன் செய்யறான். இந்த அனுபவம் கூட ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியனுக்கு இருக்கணும். உங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக அவருக்கு என்ன பிரியமோ அதை அவருக்கு செய்ய நீங்கள் பழக வேண்டும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது கிடையாது, அவருக்கு என்ன பிரியமோ அதை நீங்கள் செய்ய பழக வேண்டும். அடுத்தபடியாக பீலேயாமுடைய பக்தி நிலைமை நாம் பார்க்கும் பொழுது, பீலேயாம் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். என்னாகமம் 24:2 வாசிக்கும் பொழுது, தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. பாருங்க, பரிசுத்தாவினுடைய நிறைவை பழைய ஏற்பாட்டிலேயே பீலேயாம் பெற்றிருக்கிறான். அவன் புறஜாதி தீர்க்கதரிசி, ஆனாலும் கூட தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்தது என்றால் அவனுடைய பக்தி நிலைமை எப்படிப்பட்டது என்று யோசிச்சு பாருங்க. கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது, பீலேயாம் சொல்வதையெல்லாம் தேவன் வாய்க்க செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இதுதான் பீலேயாமுடைய பக்தி நிலைமை. அவன் என்ன சொன்னாலும் தேவன் அதை வாய்க்க செய்வார். இப்படிப்பட்ட ஒரு, நான் முன்பு சொல்லியிருந்தேன், எலியாவுக்கு ஒத்த ஒரு வல்லமை மிகுந்த ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லியிருந்தேன். எலியா என்ன செய்தாருங்க, ஆகாப் ராஜாவை பார்த்து நான் சொல்லும் அளவும் மழை பெய்யாது என்று சொன்னார். அவன் சொன்னதை தேவன் நிலை நிறுத்தினார். அதற்கு பிற்பாடு மழை பெய்வதாக என்று சொன்னான், தேவன் அவ்விதமாக செய்தார். வானத்திலிருந்து அக்னி வருவதாக என்று சொன்னான், அவ்விதமாக தேவன் அக்னியை கொண்டு வந்தார். எலியா என்ன சொன்னானோ அது அவ்விதமாகவே தேவன் செய்தார். அவ்வனமாகவே அக்காலத்திலே பீலேயாம் என்ன சொன்னானோ அதை தேவன் அவ்விதமாகவே செய்தார். அதை வேத பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். என்னாகமம் 22:6 வாசிக்கும் பொழுது, ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் என்று ராஜா சொல்லுகிறார். பாருங்க, பீலேயாம் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. அவன் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ராஜா. அது மாத்திரமல்ல, பக்தியிலே பூரணப்பட்டான். கர்த்தரோடு பேசுகிறான், கர்த்தர் அவனோடு பேசுகிறார். தேவனுக்காக பலிபீடம் கட்டுகிறான். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டான். அவன் என்ன சொன்னாலும் தேவன் அதை செய்கிறான். இவ்வளவு சிறப்பான ஒரு மனுஷன். இப்போ நான் சொல்ற கவனிங்க, இந்த ஒரு பக்தி நிலைமை இருந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். போதுமே, நான் ஜெபம் பண்றேன், அவர் என்கிட்ட மறுபடியும் பேசுறாருன்னா வேற என்ன வேணுங்க? வேற எதுவும் வேண்டாம். கர்த்தருக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்னா அது போதுமே. பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அது போதுமே. நான் என்ன சொன்னாலும் அது தேவன் வாய்க்கை செய்கிறாருன்னா அது போதுமே. வேற என்ன வேணும்? நல்ல கவனிங்க, பக்தியிலே ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்திலே பீலேயாம் தீர்க்கதரிசி காணப்பட்டான். ஆனால் அவனுடைய முடிவு மிகவும் மோசமாக போனது. ஏன் மோசமாக போனது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நான் ஏன் இவைகளெல்லாம் வேகமாக சொன்னேன்னா, இவைகளெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் புரிந்து கொண்டாலே போதும். விழுகைக்கான காரணங்கள் தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவைகளெல்லாம் நான் கொஞ்சம் வேகமாக சொல்லியிருந்தேன். இவ்வளவு சிறப்பான ஒரு மனுஷன், ஃபேமிலி பேக்ரவுண்டும் ஸ்ட்ராங்கு, பக்தி நிலைமையும் சூப்பர் ஸ்ட்ராங்கு. அவன் சொல்றதெல்லாம் நடக்குது. நானே உங்களுக்கு சொல்றேன், கடவுள் வந்துட்டு மை சன், மை டாட்டர், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அதை செய்யறேன்னு சொன்னேன்னு சொல்லுவீங்க. நான் தான் அடுத்த அம்பானி, எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய கார் கொடு, அது கொடுங்க, எல்லாம் கேட்க மாட்டோமா? பாருங்க, அவ என்ன சொன்னாலும் அது நடக்குது. ஒரு நாள் அல்ல, வாழ்நாள் முழுவதுமாக நடந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷன் விழுச்சி அடைந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அவன் ஒன்றுமில்லாமல் போனான் என்று நாம் பார்க்கின்றோம். தேவஜனமே, இரண்டு அனுபவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விழுகை வேறு, பின்மாற்றம் வேறு. விழுகை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அறிந்தோ அறியாமலோ ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா அது விழுகை. பின்மாற்றம் என்ன தெரியுமா? மறுபடியுமாக அதை தொடர்ந்து செய்யும் பொழுது அதன் பெயர் பின்மாற்றமாக இருக்கிறது. நீங்க விழுறது கர்த்தர் மன்னிப்பார். ஏன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிறோம், ஏதோ ஒரு தவறு செய்வோம், அறிந்து செய்வோம், அறியாமல் செய்வோம், கர்த்தர் மன்னிப்பார். விழுகையை தேவன் ஏற்றுக்கொள்வார். ஆனால் பின்மாற்றத்தை தேவன் ஒரு காலமும் கூட ஏற்றுக்கொள்வதில்லை. உதாரணத்திற்கு வந்துட்டு பேதுரு பொய் சொன்னான் தெரியுமா? அது ஒரு விழுகை. யூதாஸ் காரியத்தை வந்துட்டு காட்டி கொடுத்தானே, அது பின்மாற்றம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது தாவீது தவறு செய்தான், அது விழுகை. ஆனால் சவுல் ராஜா செய்ததெல்லாம் பின்மாற்றம். அப்படின்னா
தாவீது ஒரு தவறு பண்ணா, ஐம் சாரின்னு கேட்குறான். அதுக்கடுத்து அவன் திருப்பி செய்யவே இல்லை. ஆனால் சவுல் ராஜா என்ன செய்கிறான்னா, அவன் செய்கிற தவறுக்கு நியாயத்தை கொடுத்து, நான் இதனால் தான் இதை செய்தேன் என்று சொல்லி மறுபடியுமாக அதை தொடர்ந்து செய்தபடினால் அது பின்மாற்றமாக கருதப்படுகிறது. யூதாஸ் காரியத்தை கூட தேவன் பலமுறை எச்சரித்தார். என் கூட பந்தியிலே பங்கு கொள்கிறவன் ஒருத்தன் தான் வந்துட்டு கை போடுகிறவன் தான் காட்டி கொடுக்க எத்தனையோ தடவை சொன்னார். ஆனாலும் கூட அதை செய்தான். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், தேவன் பிலேயாமை பலமுறை எச்சரித்தும் கூட அவன் பின்மாற்றத்திற்குள்ளாக போனபடினால்தான் அவனுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமாக மாறினது என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே பிலேயாமனுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் பிலேயாம் செய்த பாவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பிலேயாம் செய்த பாவம் என்ன தெரியுமா? பிலேயாம் சுய விருப்பத்தின்படி வாழ முடிவு செய்தான். இதுதான் அவன் செய்த முதல் தவறு. இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தான்? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் செய்வேன், அதுதான் நான் சொல்லுவேன், அப்படிதான் நடந்து கொள்வேன்னு சொன்னான் தெரியுமா? ஒரு டைம் வரும்போது என்ன செஞ்சான்னா, அவன் விருப்பத்தின்படி வாழ ஆரம்பித்தான். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவதாக என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 9-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவன் பிலேயாமினிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம். நல்ல கவனிங்க, தேவன் சொல்லுகிறார், நீ அவர்களோடே போக வேண்டாம், இந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பிலேயாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். ரொம்ப நல்லா இருக்குல்ல? அவன் கடவுள் கேட்கிறார், உன் வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க யாரும் கேட்கும்போது அவன் சொல்றான், அவங்களை சபிக்க அவங்க வந்திருக்கிறாங்கன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என் ஜனங்கள், அவர்களை சபிக்க கூடாது, நீங்க அவங்க கூட போகக்கூடாது, போவாத, அவங்கள சபிக்காத, அவங்களை அனுப்பிச்சுடுன்னு சொல்றான். அவன் காலையில் எழும்பி என்ன செய்யறான்னா, ஐம் சாரி, நீங்க சொன்ன வேலை நான் செய்ய முடியாது, நீங்க போங்க அப்படின்றான். அவங்களும் போயிடுறாங்க. பாலாக் ராஜா என்ன செய்யறான்னா, அவன் இப்பொழுது முன்பு அனுப்பினவர்களை காட்டிலும் இன்னும் கனம் பொருந்தியவர்களை, முன்ன கொடுத்த பணத்தை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அதிகமா, முதல்ல வந்துட்டு லட்சத்துல கொடுத்துருக்கிறான், இப்போ வந்துட்டு பெட்டி பெருசாச்சு, கோடியில கொடுக்குறான். இப்போ பணம் நகை எல்லாம் கொடுத்துட்டு இப்போ முன் அனுப்பினவர்கள் காட்டிலும் இன்னும் சிறப்பானவர்களை, பிரதிநிதிகளை அனுப்புகிறான். இப்போ பாருங்க, 22ஆம் அதிகாரம் 15-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். இங்கதான் நீங்க புரிந்து கொள்ள, முதல்ல பணம் கொடுத்தான், இப்ப என்ன சொல்றேன் பாருங்க, உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான் என்றார்கள். இப்போ நிறுத்துங்க, இப்போ என்ன கவனிங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு நடந்தா என்ன சொல்லணும்? ஒரு தடவை கடவுள் என்ன சொன்னாரு? அவங்க என் ஜனங்க, நீ அவங்கள சபிக்காத, நீ போவே கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்போ அடுத்த தடவை வந்துட்டு நிறைய புது நல்ல ஆடி கார், பென்ஸ் கார் நம்ம கணக்கில் வச்சுக்கோங்களேன், நல்லா வந்துட்டு நீ சொல்றதெல்லாம் செய்வோம்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? ஏங்க, கடவுள் சொல்லிட்டாருங்க, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். கடவுள் என்ன சொன்னார்? உன் கூட போகக்கூடாது, அவர்களை சபிக்க கூடாது, உங்களை அனுப்பிவிட சொல்லிட்டாருங்க, ஐ எம் சாரி, நான் பண்ண மாட்டேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த மனுஷன் என்ன செய்யறேன் தெரியுமா? அப்படியா, ரைட்டு, இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணுங்க, நான் மறுபடியும் போய் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு. இப்போ கடவுள் என்ன பைத்தியக்காரரா? இல்ல கடவுள் என்ன முதல்ல தவறா சொல்லுவாரா? ஒரு தடவை சொல்லிட்டாரு தானே, இது என் சித்தம் இல்ல, நீ இதை செய்யக்கூடாது, ஒரு தடவை சொல்லிட்டார்ல, ஏன் இவன் மறுபடியுமாக தேவனிடத்துல போய் கேட்கணும்? ஆண்டவரே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் ஏதாவது சான்ஸ் இருக்கா பாருங்களேன் தானே அவன் கேட்கிறான். ஒரு தடவை தேவன் தெளிவாக சொல்லிட்டார், அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார், எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், அவருக்கு அவர் என்ன நடக்குதுன்னு தெரியும், என்ன நடக்க போகிறதுன்னு தெரியும், எல்லாம் அறிந்த தேவன். அவர் சொல்லிட்டார், நீ அவங்களோட போவாத, அவர்களை சபிக்க கூடாதுன்னு சொன்ன பிறகு
இவன் அந்த பணத்தையும் அவர்கள் கொடுக்கிற ஆஃபரையும் பார்த்து கடல் எப்படியாவது சம்மதிக்க வைக்கலாம் என்று சொல்லி அவன் என்ன செய்யறானா, தேவனிடத்துல கேட்கும் பொழுது தேவன் விசனப்பட சொல்றாரு, சரி போய் தொலை அப்படின்றார். சரி போ அப்படின்றார். சரி போன்னு சொன்னாருன்னா கடவுள் ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. நீ தான் நச்சரிக்கிறியே, போய் தொலை, அதனுடைய விளைவு நீ தான் சந்திக்கணும். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் குடும்பங்களிலே வீழ்ச்சி எப்பொழுது வருகிறது தெரியுமா? ஒரு காரியத்தை தேவன் வேண்டாம் என்று சொன்ன பிற்பாடும், ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே, ஏதாவது சான்ஸ் இருக்கா பாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கெஞ்சும் பொழுது கடவுள் வந்துட்டு சரி போய் தொலைன்னு சொல்றா தெரியுமா? அதே நம்ம கர்த்தருடைய சித்தம் நினைச்சு செய்யறோம் தெரியுமா? அதுதான் நம்ம முட்டாள்தனம். தேவன் ஒரு தடவை தெளிவாக நோ சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூட முன்ன போகக்கூடாது. மிக முக்கியமாக திருமண விஷயத்துக்கு வருவோமே. திருமண விஷயத்துக்கு வரும்போது ஒருத்தர் வந்துட்டு ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நேசிக்கிறார்கள். கடவுள்கிட்ட கேட்குறாங்க, கடவுள் எப்பா அது வேண்டாம்ப்பா அப்படின்னா, ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே, ரொம்ப நல்ல பொண்ணு ஆண்டவரே, ரொம்ப நல்ல பொண்ணு ஆண்டவரே, என்னை தாங்க 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 ஆண்டவரே, என்ன சொல்றதெல்லாம் எப்பா வேண்டாம் பாடுன்னு கொஞ்சம் அப்படி பாருங்களேன். கொஞ்சம் ஏதாவது சான்ஸ் இருக்கா பாருங்களேன், ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கா, சட்டத்தில் ஓட்டை இருக்கிறது போல ஏதாவது கொஞ்சம் பாருங்களேன் ஆண்டவரே அப்படி சொல்லும்போது கடவுள் சொன்ன, சரி போய் தொலை போய் தொலை. நான் ஒரு தடவை சொல்லிட்டேன், நான் அன்னைக்கு ஏதோ நல்ல தூக்கத்தில் வளரிட்டேன்பா, இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன்ப்பா, சரிப்பா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறது கடவுள் ஒன்றும் மனுஷன் கிடையாது. மனம் மாற அவர் மனுப்புத்திரர் அல்லவே. ஒரு தடவை சொல்லிட்டார்ல, எப்படிங்க மறுபடியும் போய் கேட்கல அந்த விஷயத்தை குறித்து? அப்போ மனம் மாறுகிறவர் அவர். பிலேயாம் என்ன செய்யறான் தெரியுமா? அந்த இடத்துல அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பார்க்கிறான். மறுபடியும் போய் கேட்கலாம், மறுபடியும் போய் கேட்கலாம். விரக்தியில் அவர் அனுப்பிட்டு சரி போன்னு சொன்ன பிறகு ஐயோ கடல் கோச்சிட்டார் போல இருக்கு, நான் போக வேண்டாம் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணுவான்னா ரைட் ஓகே, கடல் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு, எல்லாம் பெட்டி எடுன்னு சொல்லிட்டு அவன் போறான். கடவுள் வந்துட்டு எடா நான் கோபமா இருக்கிறேன், அது கூட உனக்கு புரியலையான்னு சொல்லிட்டு தேவதூதனை வழியில ஒரு பட்டயத்தோடு நிற்க வைக்கிறார், போகக்கூடாது என்பதற்காக. இந்த நாளிலே நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நம் வாழ்க்கையிலே வீழ்ச்சி ஏற்படுவதற்கான காரணம் யாரு தெரியுமா? பிசாசு கிடையாது, மனிதர்கள் சத்ருக்கள் கிடையாது, உங்க பகைஞர்கள் கிடையாது. உங்களுடைய சுய விருப்பத்தின்படி நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் அதிக நேரம் நமக்கு வீழ்ச்சியே தருகிறது. ஒரு தடவை தேவன் ஒரு விஷயத்துல தெளிவாக இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா இல்லை, அந்த பக்கமே போவாதீங்க. அது உறவோ எதுவோ கிடையாது. பீலேயாம் வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. ஒரு வாட்டி தேவன் தெளிவாக நீ போக வேண்டாம். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, நீங்க ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. அவங்க வராங்க, வீட்டில் வந்துட்டு நைட்டு தூங்குங்க அப்படின்றான். தூங்கும்போது கடவுள் வந்துட்டு அவனோடு பேசுகிறார். தேவன் அவங்களிடத்துல பீலேயாம் இடத்துல வந்து அவங்க யாருன்னு கேட்கிறார். அவருக்கு யார்? அவங்க அமுச்சிடு, முதல்ல அவங்களை வீட்டில் வைக்காத, அவங்க கூட போவாத, அவங்கள சபிக்காத, அவங்க என் ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். இவ்வளவு தெளிவா சொன்ன பிற்பாடும் கூட மறுபடியும் அவன் கேட்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட புத்தியன் என்பதை யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது கொஞ்சம் கசக்க செய்யும், கஷ்டமாக இருக்கும், சில தியாகங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றினால் அதிலே ஒரு மதுரம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, செழிப்புண்டு, தேவனுடைய நாமம் மகிமைப்படும். மாறாக உங்கள் சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மறுபடியும் கர்த்தரிடம் போய் நீங்கள் பெட்டிஷன் போட்டிங்கன்னா கர்த்தர் போய் தொலைன்னு சொல்லுவார். அதை நீங்கள் கிரீன் சிக்னல் நினைக்காதீங்க, கர்த்தர் சித்தம் நினைக்காதீங்க, கர்த்தர் இப்போ எனக்கு பதில் கொடுத்துட்டா நினைக்காதீங்க, கர்த்தர் இப்போ ஓகேன்னு சொல்லிட்டார் நினைக்காதீங்க. உங்களுடைய தொல்லை தாங்காமல் போய் தொலைன்னு சொன்னார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. போய் தொலைன்னு சொல்றார். பீலேயாம் வாழ்க்கை அதுதான் நடந்துச்சு. தேவஜனமே, சுய விருப்பத்தின்படி நம் வீட்டையோ நம் குடும்பத்தையோ நம் வாழ்க்கையை கட்டவே கூடாது. ஏனென்றால் நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறபடினாலே அவரை நாம் சார்ந்து வாழ்வோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் இதை செய்கிறேன், அவருடைய சித்தத்தின்படி செய்ய நாம் பழக வேண்டும். ஒரு தடவை அவர் வேண்டாம் சொல்லிட்டாருன்னா வேண்டாம், அவ்வளவுதான். சுய விருப்பத்தின்படி வாழ வேண்டாம். நம் வீட்டில் எந்த ஒரு காரியமும் சுய விருப்பத்தின்படி நடக்கவே கூடாது. இரண்டாவதாக பீலேயாம் செய்த தவறு என்னென்று பார்க்கும் பொழுது, பீலேயாம்
பொருள் ஆசையினால் பாவம் செய்தான் என்று நான் பார்க்கிறேன். பண ஆசை வந்துச்சு. நான் முதலாவதாக சொல்லியிருந்தேன், முதலாவதாக வந்த ஸ்தானாதிபதிகள் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்தார்கள். ரெண்டாவது வரும் பொழுது ஆஃபர் மாறிடுச்சு. முன் வந்தவர்களிலும் கனவான்கள் வந்தார்கள். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன கேட்குற அதை நான் தரேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவன் விழுந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அதை குறித்து பேதுரு சொல்லும் பொழுது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசனுடைய மதிக்கேட்டை தடுத்தது. நல்ல கவனிங்க, அநீதியின் கூலியை விரும்பினான் என்று நான் பார்க்கிறேன். நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு மனுஷனுக்கு பொருள் ஆசை, பண ஆசை, பைத்தியம் பிடிக்குமோ அவர்களுக்கு வீழ்ச்சி சமீபம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. எப்பவுமே கூட பண ஆசை, பொருளாசை இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு விஷயம் தேவையாக இருந்தால் அதை வாங்குங்க, ஆனால் அது நன்றாக இருக்கிறது என்பதற்காக வாங்காதீங்க. இதுதான் நீங்க வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அவங்கிட்ட இருக்கின்றதுனால நான் வாங்கக்கூடாது, அது மார்க்கெட்டில் இருக்கின்றதுக்காக நான் வாங்கக்கூடாது, அதுக்கு நல்ல ரிவ்யூ இருக்கின்றதுக்காக நான் வாங்கக்கூடாது, அது வச்சிருந்தா எனக்கு ஒரு நல்ல சோஷியல் ஸ்டேட்டஸ் பெருகும் என்று வாங்கக்கூடாது. உனக்கு தேவையாக இருந்தால் வாங்கணும், இல்லைன்னா இல்லை. இந்த பொருள் ஆசை இருக்கு தெரியுமா, பொருள் ஆசை, பண ஆசை, அது ஒரு பைத்தியம். அதற்கு அடிமையாக மாறினா உங்களுடைய புத்தி மழுகி போகும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய குணமும் உங்களுடைய பக்தி எல்லாமே மாறி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்களும் நானும் செய்ய முற்படுவோம். தயவு செய்து நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவம் இப்போதான் உங்களுக்குள்ளாக அப்படி வளருதுன்னா இப்போவே கிள்ளி போடுங்க. பொருளாசை தயவு செய்து வர வேண்டாம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது உங்கள் தேவைக்குரியதாக காணப்படணும். யாராவது ஒருத்தர் வந்துட்டு, இப்போ உதாரணம் எதிர்கொள்ளுங்களேன், சில வீடுகளை நான் பார்த்துருக்கிறேன், அது குறை கிடையாது, நான் பார்த்ததில்லை, அது என்னுடைய விமர்சனம் தவறாக கூட இருக்கலாம். வீடு ஓட்டு வீடாக இருக்கும், ஒழுகும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 65 இன்ச் டிவி இருக்கும். எனக்கு என்ன கேட்குறேன்னா, நான் இப்போ முதல்ல ஒழுகிற ஓட்டை சரி பண்ணு. டிவி வேண்டான்னு சொல்லலை, ஒரு 32 இன்ச் போதும். ஃபஸ்ட்டு என்ன வேணும் உங்களுக்கு? மேலே கூரை சரியாக இருக்கணும். என்ன காட்டுதுன்னா, அவங்க வீட்டில் வாங்கியிருக்கிறாங்க, நம்ம வாங்கணும். இப்போ கூட வந்துட்டு இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே ஆஃபர், நீங்கள் போனீங்கன்னா அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் அடித்து தள்ளுவான். ரிப்பப்ளிக் டே ஆஃபர், அது போனுங்க, இது வாங்க, அது வாங்குங்க. ஃபோன் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஆஃபர் பார்க்கும்போது இந்த ஃபோன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது தானே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பாருங்கள், ஸ்க்ராச்சஸ் எல்லாம் விழுந்துருக்கு, பழசாச்சு, அவன் புது ஃபோன் வாங்கியிருக்கிறான், வாங்க, என்ன ஆகப்போது? இப்போ ஒரு நம்ம மனசாட்சி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் தெரியுமா? ஃபுல்லாக கட்ட போகிறோம், இஎம்ஐ தானே, மாதம் மாதம் அப்படி போக போகுது. உங்களுக்கு தெரியாது, மாதம் மாதம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் மறுபடியுமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் பொருளாசை உள்ளவர்களாக காணப்படக்கூடாது. பொருளாசை எவ்வளவு பயங்கரம் என்பதை வேதம் சொல்கிறது தெரியுமா? வேதம் பொருளாசையை அக்கிரமத்தோடு ஒப்பீடு செய்கிறது. பொருளாசை அக்கிரமமாம். அந்த பகுதியை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன். அப்போ பொருளாசை என்பது ஒரு அக்கிரமமாக இருக்கிறது. எப்படிங்க தேவனுடைய பிள்ளைகள் அக்கிரமம் செய்ய முடியும்? ஒரு ஒரு உங்களுக்கு பொருளாசை இருக்கா? ஏதாவது ஒன்று வாங்கிட்டே இருக்கணும்னு தோணுதா? அது தயவு செய்து நீங்கள் அதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க, அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வாங்க. காரணம், வேதம் சொல்கிறது பொருளாசை அக்கிரமம். ஏன் தெரியுமா? அந்த பொருளாசை உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தவறு செய்யக்கூட தூண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த பொருளாசை தான் அழகான பக்தியிலே தலை சிறந்தவனாய் காணப்பட வேண்டிய பீலையாமை நாசமாக்கினது. கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவனை பரிதாபமாக சாக செய்தது. பொருளாசை தான் வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்று புரிந்து கொள்ள வேதம் சொல்கிறது பொருளாசை அக்கிரமம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன்.
விக்கிரக ஆராதனை செய்த கர்த்தர் ஒத்துப்பாரா? ஒத்துக்கவே மாட்டார். என் மகிமையே நான் யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்றார். விக்கிரக ஆராதனைக்கு ஒப்புமையாக தேவன் பொருளாசையை வைத்திருக்கிறார். அந்த வேதப்பதி வாசிப்பும் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று நான் பார்க்கணும். அப்படின்னா விக்கிரக ஆராதனையாக பொருளாசை காணப்படுகிறது. அக்கிரமம், விக்கிரக ஆராதனை எதுங்க? பொருளாசை. இந்த நாளிலே நான் தயவாக நான் சொல்லுகிறேன், எனக்கும் ஆசை உண்டு. எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஒருத்தர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பொருளை வச்சிருக்கும்போது நாமளும் வாங்கினா நல்லா தானே இருக்குமே தோணும், ரைட்? அது தவறு கிடையாது. ஆனால் வந்துட்டு வாங்கியே தீருவேன், நான் தலைகீழாக தான் நிற்பேன், அது வாங்குற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், என் வீட்டுக்காரரை தொல்லை பண்ணுவேன், இப்படி இருப்பது தான் தவறு. அப்படி செய்யாதீங்க. ஒரு காரியம் வேணுமா, அது உங்களுக்கு தேவையா இருக்கா, கர்த்தரிடத்துல கேளுங்க. அந்த நேரம் வரும் பொழுது தேவன் கொடுப்பார். ஆனா வந்துட்டு அவசரப்படாதீங்க. எனக்கு நான் என் அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன், நான் ஊழியத்திலே நான் அநேக காரியங்களை பார்த்திருக்கிறேன், கஷ்டங்களையும் பார்த்திருக்கிறேன், பல காரியங்களை வாங்கியும் இருக்கிறேன். இந்த நாள் நான் சொல்லுகிறேன், எனக்கு என்ன வேண்டுமோ அந்த தேவை ஏற்பட்டால் தான் தேவன் அதை தந்தாரே தவிர, அது முன்பதாக நான் வாங்கினா அந்த பொருள் ஒன்று கூட எனக்கு நிலை நின்றதே கிடையாது. தேவை என்றால் அதிசயமாய் சந்திப்பார், தேவை இல்லைன்னா தலைகீழ நின்னா கூட கடல் சந்திக்கிறதே கிடையாது. ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார், குருவிகளை காகங்களை போஷிக்கிறவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? கண்டிப்பாக போஷிப்பார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் அறிந்திருக்கிறார். தேவைன்னா நீங்க கேட்காமல அவர் கொடுப்பாருங்க. அப்போ ஒன்று கொடுக்கலன்னா அதுக்கு உங்களுக்கு இன்னும் தேவை இல்லைன்னு அர்த்தம். அமைதியா இருங்க, இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க, பொருளாசை உள்ளவர்களாக காணப்படாதீங்க. இன்னைக்கு ஏங்க நிறைய பேர் அதிகமாக இஎம்ஐ மேல இஎம்ஐ கட்டுறாங்க, ஏங்க வட்டிக்கு மேல வட்டி வாங்குறாங்க? ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே வந்துட்டு தெரியுமா, ஆசைதான். 90% ஆசைதான். ஆசையினாலதான் வந்துட்டு தலையில ஒரு பெரிய தொப்பி. ஒரு மாசம் ஆனா 2ஆம் தேதி ஆனா பஜாஜ்கார மாமா மச்ச மாதிரி ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி வாடிக்கையாளரே இஎம்ஐ வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவான். ஏன் 2ஆம் தேதி? கொஞ்சம் யோசிக்கணுமே நாம. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் பொருளாசை லெவலா இருக்கு. நான் சொல்றேன், பொருளாசை இல்லைன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் தெரியுமா? நீதிமொழிகளிலே சாலமன் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 28:16 வாசிக்கும் பொழுது, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பாருங்களேன். பொருளாசை இல்லைன்னா அவன் சென்சரி அடிப்பான். பொருளாசை இருந்தா இஎம்ஐ கட்டுறதுக்குள்ளேயே முடியெல்லாம் நரைச்சு போய் ஹார்ட் வலி வந்துட்டு பேஷண்ட் ஆகி போறது தான். பொருளாசை இல்லைன்னா தீர்காயுஷா இருப்பான். நான் விசுவாசிக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், நானும் நீங்களும் தீர்காயுஷோடு இருப்போமாக. அப்படின்றால் என்ன அர்த்தம்? பொருளாசை இல்லாமல் இருப்போமாக. பொருளாசை இல்லாமல் இருக்க வேண்டும். இதுதாங்க நிறைய பிரச்சனை. நான் சொல்லுகிறேன், யார் எப்படி இருந்தாலும் சரி, God bless you, hallelujah, thank you, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நமக்கு என்ன வேணுமோ எப்போ வேணுமோ அதை அவர் சந்திப்பார். நாமே நம் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பதில்லை, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பதில்லை. நாம் பரமபிதா நாம் கேட்பதை செய்வது அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. நிச்சயமா செய்வார். உங்களுக்கு என்ன தேவை அது செய்வார். அந்த நேரத்திலே சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவன் அவர். ஆனால் அதுக்கு முன்பதாக வைத்துக்கொண்டு அதை பூஜை பண்ணாதீங்க, அவசியமே கிடையாது. ஆகவே பொருளாசை அக்கிரமம், பொருளாசை விக்கிரக ஆராதனை, பொருளாசை இல்லைன்னா தீர்காயுசு பெருகும். வேதம் சொல்லுகிறது, போதும் என்கின்ற மனதோடு காணப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். இந்த கண்டென்ட்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த ஒரு ஸ்பிரிட் உங்களுக்கு இருக்கணும். போதும் என்கின்ற அனுபவம் இருக்கும். பொதுவாக வந்துட்டு ஒரு 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 டாக் இருக்கு. எப்படின்னா, என்னம்மா வீட்டில் எல்லாமே இருக்கா அப்படின்னா, எல்லாமே இருக்குங்க போதுங்க அப்படின்னு எத்தனை பெண்கள் வீட்டில் சொல்லுவாங்கன்றது யோசிச்சு பாருங்களேன்.
அது குறைஞ்சிச்சு, அது இல்லை, அது இல்லை. ஏன்னா வந்துட்டு ஒரு டிப்பிக்கலான ஒரு பெண்களுடைய இயல்பு. நான் பெண்களை மாதிரி சொல்ல, பொதுவாகவே நான் சொல்லுகிறேன், ஐம் ஹாப்பி, ஐம் சாட்டிஸ்ஃபைட், ஐம் பிளஸ்ட் அப்படின்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? யாராவது வந்துட்டு நல்லா இருக்கிறீங்களா, கடவுள் கிருபையில் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் கிடையாது, நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? எப்படி இருக்கிறீங்கன்னா வந்துட்டு ஏதோ இருக்கிறேன், கடவுள் எப்போ தான் வாசல் திறப்பாருன்னு வெயிட் பண்ணுறேன், நானும் கேட்குறேன், பார்ப்போம் கடவுள் செய்வார். நான் இப்போ தான் வந்து 21 days ஃபாஸ்டிங் முடிச்சிருக்கிறேன், பார்ப்போம். இன்னுங்க என்னைக்கு வாயை திறந்து நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல போகிறோம்? நாம கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கிறான்னு எப்போ சொல்ல போகிறோம்? போதும் என்கின்ற மனதோடு இருக்கணும். பிலேயாமினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பொருள் ஆசை என்பது புரிந்துகள். முதலாவதாக சுய விருப்பத்தின்படி வாழ்ந்தான். இரண்டாவதாக அவன் பொருளாசையில் சிக்கி கொண்டான். பொருளாசை எவ்வளவு பெரிய பிரச்சனைனா, உங்கள் கண்களை மழுங்க செய்யும். நீங்கள் எதை கனவுல கூட செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்கு உங்களை தூண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பொருளாசை அப்படி செய்யுங்க. நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், ஒரு பொருளாசைனால கொலை செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, துரோகம் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. சொத்து தகராறு தானங்க அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிறாங்க. அது வரைக்கும் ஒரு தட்டில் சாப்பிட்றவங்க, எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுன்னா எனக்கு உயிர் போயிடுன்றவங்க, சொத்து பிரிக்கிறதுல கொஞ்சம் அப்படி வரும்போது வந்துட்டு என்னடா அண்ணன், என்னடா தம்பி, கொலை செய்கிறது கூட போகிறாங்க. பொருளாசை மிகவும் மோசமானது. இந்த பொருளாசை பிலேயாம் என்ன செய்து தெரியுமா? மூன்றாவது கொடிய பாவம் செய்ய வழிவகுத்தது என்ன தெரியுமா? பிலேயாம் மற்றவர்களை இடரல் அடைய செய்தான் என்று நாம் பார்க்கின்றோம். பொருளாசையினாலே அவன் அடுத்த பாவத்தை செய்தான், மற்றவர்களை இடரல் அடைய செய்தான். என்ன செய்தான் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இந்த வசனத்தை வாசித்தால்தான் பிலேயாம் என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணான் என்பது நமக்கு தெரியும். அது வரைக்கும் அவன் செஞ்சது வேதத்தில் அதிகமாக எங்கேயும் வாசிக்கவே முடியாது. இந்த வசனம் தோல் உரித்து காட்டுகிறது பிலேயாமுடைய பொருளாசை அவனை எங்கு கொண்டு போனது என்று சொல்லி. அவன் நிற்கிறான், தேவனிடத்தில் பலி செலுத்துறான். ஆண்டவரே சபிக்கட்டுமான்னு அவர் சொல்றாரு. சபிக்காத, அவர்களை ஆசீர்வதி. ஒரு தடவை இல்லைங்க, 3 தடவை. ஒரு தடவை வந்துட்டு போவாதன்னார், அப்புறம் வந்து கேட்குறான், சரி போ, ஆனால் அவர்களை சபிக்காதன்றார். அங்கே போகிறான். அங்கே போன பிற்பாடு மறுபடியும் பலி செலுத்தி, ஆண்டவரே நான் பலி செலுத்திட்டேன், அவங்கள சபிக்கட்டுமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பலி செலுத்திட்டேன், அவங்கள சபிக்கட்டுமான்னு கேட்குறான். கடவுள் சொல்கிறார், நீ சபிக்காதன்றார். கடைசியாக வந்துட்டு அவன் வாயை திறந்து சபிக்கலை, ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிச்ச உடனே பாலாக்கு கோவம் வந்துச்சு. ஏண்டா நான் உனக்கு பணம் கொடுத்து உனக்கு அது செய்கிற இது செய்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தா நீ சபிக்கவே இல்லையே, அப்போ உன்னை கூட்டிகிட்டு வந்து என்ன பிரயோஜனம் சொல்லும்போது அவன் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன சொல்றது தெரியுமா? ஒரு ட்ரிக்கு சொல்கிறான். தேவனே ஒருவனை சபித்தாலே ஒழிய யாரும் இவர்களை தடுக்க முடியாது. ஆகவே கர்த்தர் இவர்கள் மேல் கோபம் கொள்ள வைப்பதற்காக நான் ஒரு காரியத்தை நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ செய்யின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய வைக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய வச்சா கடவுளே கோபப்பட்டு அவங்களை அடிச்சிருவார், அப்போ நீ ஜெயிச்சிடலாம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே பாளையம் இருக்கிறார்களோ அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்நிய பெண்களை நீ என்ன செய்யணும்னா அவங்களுக்குள்ள சேர்த்துரு, அவங்கள வந்துட்டு ஈர்க்க சொல்லு. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களோட சேர்ந்து தவறு செய்வாங்க, அப்போது கர்த்தர் கோபப்பட்டு அவங்களை அழிச்சிருவாரு, நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். பாருங்க எவ்வளவு சூழ்ச்சின்னு பாருங்க. யாருங்க இவன்? கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவன், தேவ சமூகத்திலே தேவனோடு பேசுகிறவன், ஒரு ராஜா. அவன் சொல்வதெல்லாம் தேவன் வாய்க்கை செய்தார். இப்படிப்பட்டவனுக்கு பொருளாசை வந்தா எவ்வளவு கேவலமான வேலை செய்ய துணிகிறான் என்று பாருங்க. அதே மாதிரி பாலாக்ராஜ் என்ன செய்யறான் தெரியுமா? அந்நிய பெண்களை கொண்டு வந்துட்டு பாளையத்துக்குள்ள விடுறான். இஸ்ரவேல் ஜனங்களை நிறைய பேர் வந்துட்டு அந்த பெண்களோடு தவறான உறவு கொண்டு வேசித்தனம் செய்கிறார்கள். ரெண்டாவதாக அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? விக்கிரகங்கள் படைத்ததை சாப்பிட சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக விக்கிரகங்களை வணங்க செய்கிறார்கள். வேசித்தனம் செய்கிறாங்க,
விக்கிரங்கள் படைத்ததை சாப்பிட செய்கிறாங்க, விக்கிரங்கள் வணங்க செய்கிறாங்க. அப்பொழுது தேவன் கோபம் கொண்டு என்ன செய்கிறார் தெரியுமா? ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்களை கொன்றார். ஒருவன் இடரல் அடைவதற்கு பிலேயாம் காரணமாக இருந்தான். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ ஜனமே, உங்களால் முடிஞ்சா ஒருத்தனுக்கு உதவியா இருங்க, அவனுடைய பக்தி விருத்திக்காக செயல்படுங்க. ஒருத்தன் இடரல் அடைவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கவே கூடாது. மச்சான் வா மச்சான், சிகரெட் பிடிக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறியா, வா சரக்கு அடிக்கலாம், இப்படி யாராவது சொல்றீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன், நீங்கள் அவர்களை இடரல் அடைய செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை சும்மா விடமாட்டார் என்பதை புரிந்து கொள்ளும். உங்களால் முடிஞ்சா மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்கள பக்தி விருத்திக்குள்ளாக நடத்துங்க, அவங்கள கர்த்தர் கிட்ட சேருங்க. அவனை குடிக்க வைக்கிறதோ தவறு செய்ய வைக்கிறதோ இவைகள் ஏதாகலும் செய்வீர்கள் என்றால் அவர்கள் இடரல் அடைந்தால் கர்த்தர் உங்கள் இடத்துல கணக்கு கேட்பார். பொதுவாக வந்துட்டு நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சபைக்கு வரும்போது எல்லாருமே வந்துட்டு நான் திருந்தணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு வருவாங்க. ஆனா ஏற்கனவே சபையில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களை பார்த்துதான் புதிதாக வருகிறவர்கள் கற்றுக்கொள்வார்கள். எப்படின்னா, ஜெபம் பண்ணும்போது நீங்க போன் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, ஓ ஓ அப்போ வந்துட்டு சர்ச்சில் ஆராதனை பண்ணும்போது போன் பார்க்கறது தவறு இல்லை போல இருக்கு, தப்பு இல்லை போல இருக்கு, அவங்களே பார்க்குறாங்க நம்ம பார்க்கக்கூடாது. பிரசங்க கேட்கும்போது வந்துட்டு தலை கீழே கவுத்து போட்டு நல்லா தூங்குனீங்கன்னா, அப்போ பிரசங்க கேட்கும்போது தூங்குறது கூட நல்லது போல இருக்கு, அப்போ தேவ சமூகத்தில் தூங்குனாவே ஆசீர்வாதம் போல இருக்கு, அடட நல்லா இருக்கு. சபைக்கு வரவங்களிடம் வந்துட்டு பொய் சொல்ல நீங்க வந்துட்டு என்கரேஜ் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ எங்க இவங்க ஸ்டேஜில் நிற்கிறாங்க, இவங்க தான் முக்கியமாக இருக்கிறாங்க, அவங்களே பொய் சொல்றாங்கன்னா அப்போ பொய் கடவுள் வந்துட்டு ஆக்செப்ட் பண்ணிக்கிறாரா? அப்போ பொய் சொல்லாமா? இதுதான் இடரல், இதுதான் இடரல். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களா எப்பா நான் தெரியாம தப்பு பொய் சொல்றேன்ப்பா, நீங்க சொல்லிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பொய் சொல்லுப்பா என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்க மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் அவர்களை இடரல் அடைய செய்கிறீர்கள், கர்த்தர் உங்களை கணக்கு கேட்பார். ஒரு காலமும் எந்த மனுஷனும் நம்மால் இடரல் அடையக்கூடாது. பிலேயாம் நாளே இஸ்ரவேலிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இடரல் அடைந்தார்கள். கர்த்தர் அந்த கணக்கை அவனிடத்தில் கேட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். யாராவது மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குனா அவன் என்ன செய்யணும்னா ஒரு பெரிய கல் அவன் கழுத்துல கட்டி கடலை தூக்கி போடணுமா. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த அவன் திரும்பி வரவே கூடாது மேலே. சும்மா தூக்கி போட்டா வந்துட்டு எங்க நீச்சல் அடிச்சு மேலே வந்துட போறான். கல்லை கட்டி போடுங்க, அங்கே கீழே போயிட்டோம், மேலே வரக்கூடாது, அவனை நாம் பார்க்கவே கூடாது. இதுக்கு மேலே அவ்வளோ கோபப்படுறார். யார் மேலே? மற்றவர்களை இடரல் அடைய செய்கிறவர்கள் மேலே. நான் சொல்லுகிறேன் தேவஜனமே, மூத்த விசுவாசிகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், மற்றவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. நீங்க பொய் பேசுறதா மற்றவர்கள் பார்த்தா அப்போ பொய் பேசலாமா என்று அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். நீங்க என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ, சபையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, எப்படி மற்றவர்களிடத்தில் பழகுகிறீர்களோ அதை அவர்கள் செய்வார்கள். நான் சொல்லுகிறேன், உள்ளும் புறமும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்மால் ஒருவரும் இடரல் அடையக்கூடாது. பிலேயாம் பொருளாசையினாலே பெரும் பாதகத்தை செய்தான், மற்றவர்களை இடரல் அடைய செய்தான் என்று நாம் பார்க்கின்றோம். பிலேயாம் அவன் ஆசைப்பட்டான். என்ன ஆசைப்பட்டான் தெரியுமா? நான் சாகும்போது நல்ல ஒரு பக்தியில செத்து போனேன்னு ஆசைப்பட்டான். என்ன அந்த வயது வாசிக்கும் பொழுது, என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். அவன் ஆசைப்படுறான், நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. நான் சொல்லுகிறேன், யாருங்க நீதிமானா மரிக்க முடியும்? ஒரே வார்த்தை, யார் நீதிமானாக வாழ்றானோ அவன் தான் நீதிமானாக மரிக்க முடியும். அக்கிரமத்தில் வாழ்ந்து எப்படிங்க நீதிமானாக மரிக்க முடியும்? நிறைய பேர் இதுதான் ஆசைப்படுறாங்க. நான் செத்து போகும் பொழுது என்னை எல்லா பாஸ்டரும் நின்று பெரிய பெட்டியில
டீ கூட்டில் போட்டு அப்படி பேண்டோட கொண்டு போனீங்கன்னா, ஆஹா நீதிமான் செத்துட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்களா? அது கிடையாதுங்க, அது கிடையாது. அது ஒருவேளை மனிதர்கள் பார்வைக்கு அப்படி காணப்படலாம். கர்த்தருடைய பார்வையிலே உங்கள் மரணம் அருமையாக, என்னுடைய மரணம் அருமையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நீதிமானாக வாழ வேண்டும். ஆனால் அவன் ஆசைப்பட்டது போல பீலனுடைய மரணம் நீதிமானுடைய மரணம் போல் இல்லை. எப்படி மாறினது என்று நாம் பார்ப்போம். என்னாகுமோ 31ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்கள் ஆகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேப்பா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பீலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். பட்டயத்தினாலே வெட்டி சாகடிச்சாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். என்ன பரிதாபங்க! அவனை தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியவர், அவன் அபிஷேகம் பெற்றவன், அவன் தலை சிறந்தவன், அவன் ஒரு தேசத்தினுடைய ராஜா. கடைசியில பரிதாபமாக வெட்டி கொன்று போட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவன் என்ன ஆசைப்பட்டான் அது அவனுக்கு நடக்கவே இல்லை. காரணம், அவனுக்கு உள்ளாக இருந்த சுய விருப்பத்தில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம், பொருளாசை எண்ணம், மூன்றாவதாக மற்றவர்களை இடரல் அடை செய்தது. இந்த 3 காரியங்கள் அவனுடைய அபிஷேகத்தை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. இந்த நாளிலே ஒரு புரிதல் உங்களுக்கும் எனக்கும் வந்ததென்று நான் விசுவாசிக்கின்றேன். பீலேயாம் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, அவன் ஒரு தலைச்சிறந்த ராஜா, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அபிஷேகம் பெற்றவன். கர்த்தருடைய வாக்கு அவன் வாயில் இருந்தது, தேவனுடைய ஆவி அவன் மேல் இருந்தார். இவ்வளவு தலைச்சிறந்தவன், கர்த்தரிடத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு செய்கின்ற அந்த அனுபவத்தில் இருந்தவன். தேவன் ஒவ்வொரு நாளும் அவனோடு பேசிக்கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட அனுபவத்திலே இருந்த ஒரு மனுஷன் பரிதாபமாய் செத்து போனானே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் எப்பொழுது தன் சுய விருப்பத்தின்படி வாழ ஆரம்பித்தானோ வீழ்ச்சி ஆரம்பித்தது. இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுவே: தயவு செய்து ஒரு காலமும் சுய விருப்பத்தின்படி வாழ வேண்டாம். கர்த்தரை சார்ந்து வாழுவோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. கர்த்தரையே சார்ந்து வாழுவோம். சின்ன விஷயம், பெரிய விஷயம், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தருடைய சித்தம்னு சொல்லி வந்துட்டு மூக்கு காது கண்ணு வைக்காதீங்க. இங்கதான் பெரிய பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் செய்யற காரியத்தை தான் அவங்க விருப்பத்தின்படி செய்து, எனக்கு கர்த்தர் இந்த வசனம் கொடுத்துட்டாரு, எனக்கு கர்த்தர் இது சொன்னாரு. பொதுவாக வந்துட்டு நான் பைபிள் காலேஜில் இருக்கும்போது நான் வைவமில் படிச்சுட்டு இருந்தேன், பாம்பேல லொனாவலாவில். அப்போ வந்துட்டு ஏன் வைவமுக்கு எல்லாரும் வருவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக வருவாங்க. பைபிள் பற்றி கற்றுக்கொள்வதற்கு வர ரொம்ப கம்மி, இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஏன்னா வந்துட்டு நிறைய அமெரிக்காலேருந்து ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க, எல்லா ஸ்டேட்லேருந்து வருவாங்க, இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு வருவாங்க. 2வது மியூசிக் கற்றுக்கலான்னு வருவாங்க. 3வது யாராவது பொண்ணே பையனை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலான்னு வருவாங்க. கடைசியில் தான் வந்துட்டு பக்தியில் வளரணும்னு வருவாங்க. எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நாளே டீப் பிரீஃபிங்லன்னு சொல்லுவாங்கன்னா, எவனாவது வந்து ஒருத்தன் சொல்லுவான், நேற்று இரவிலே 2 மணிக்கு கடவுள் என்னோடு பேசினார், என் மகனே அதோ அந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள், இல்லை என்றால் அவளுடைய வாழ்க்கை பரிதாபமாக மாறிவிடும். அவன் அடுத்த நாள் வருவான் வந்துட்டு, ஆக்சுவலி நேற்று நைட் நான் ஜோம் பண்ணும்போது கடவுள் என்னோடு பேசினார், நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னார், இது கர்த்தருடைய சித்தம், லெட்ஸ் கெட் மேரிட். அந்த பொண்ணு ஹல்லேலூயா, அப்போ இதுக்கு தான் என்னை இங்கே கொண்டு வந்தாரா கடவுள்? என்ன பண்ணுறாங்க? அவனுக்கு பிடிச்சிருக்குங்க, அதுக்கு ஏங்க கடவுளை கொண்டு வந்து நடுவில் நிப்பாட்டுறான்? இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒன்று கடவுள் நோ சொல்லிட்டாருன்னா அதுக்கு அடுத்து அந்த விஷயத்தை மறுபடியும் ஜபத்தில் கூட எடுக்காதீங்க. ஒன்று கடவுள் வேண்டாம் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிச்சு, அதை மறுபடியும் ஆண்டவரே கொஞ்சம் மறுபடியும் ரீபெட்டிஷன் கொடுக்குறேன், கன்சிடர் பண்ணுங்க ஆண்டவரன் சொன்னீங்கன்னா, அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு சிக்னல் வந்துச்சுன்னா அது கர்த்தர் மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டாருன்னு நினைக்காதீங்க, உங்களுடைய தொல்லை தாங்காமல் போன்னு சொல்கிறாருன்னு என்பதை புரிந்து கொள்ளுங்க. பீலேயாம் வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. தயவாக நான் சொல்கிறேன், ஒரு காலமும் சுய விருப்பத்தின்படி வாழ வேண்டாம். 2வதாக பொருளாசை அண்டவிட வேண்டாம். போதும் என்கின்ற மனதோடு காணப்படுவோம். பொருளாசை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை அக்கிரமம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் தீர்காயுசோடு இருக்க வேண்டும் என்றால் பொருளாசை இல்லாமல் போதும் என்கின்ற மனதோடு காணப்பட வேண்டும்.
மூன்றாவதாக, நம்மால் ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், பக்தியில வரணும், பக்தி விருத்தி அடையணுமே தவிர ஒருத்தர் நாசமா போறதுக்கு, கெட்டு போறதற்கு, தவறான காரியங்கள் புரிந்து கொள்வதற்கு, பின்மாற்றத்தில் போவதற்கு நாம் இடரலாய் அவர்களுக்கு காணப்படக்கூடாது. அப்படி காணப்பட்டால் கர்த்தர் நம்மேல் கோபம் கொள்ளுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இந்த காரியத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன தெரியுமா? பீலேயாம் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம் தேவ சித்தத்தின்படி இறுதி வரை வாழ வேண்டும். இரண்டாவதாக, பொருளாசையை அகற்றி போதும் என்கின்ற மனதுடன் வாழ வேண்டும். மூன்றாவதாக, நாம் ஒரு காலமும் மற்றவர்களுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது. இந்த மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. பீலேயாம் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். சாதாரணமான மனுஷன் அல்ல. இந்த 3 காரியங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து பீலேயாமுக்கு வந்த வீழ்ச்சி நமக்கு வராமல் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. நம்ம எல்லாருமாக எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருமாக எழுந்து நிற்போமா? என்னோடு தேவன் பேசுகிறார். எத்தனை பேர் இதை உணர்கிறீர்களோ தெரியாது, ஆனால் நான் உணர்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். பீலேயாமுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி ஒரு காலமும் எனக்கு வரக்கூடாது. ஏதோ ஆரம்ப காலத்தில் மட்டுமல்ல, கடைசி வரை என் வாழ்க்கையிலே தேவ சித்தம் மாத்திரம்தான் நடைபெற வேண்டும். எத்தனை பேர் இந்த தீர்மானம் எடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, கடைசி வரை உம் சித்தம் மாத்திரமே என் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. நான் யாருக்கும் இடரலா இருக்க மாட்டேன். பொருளாசையோடு நான் செயல்பட மாட்டேன். என் சுய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டேன். என் விருப்பங்களை உம் சித்தமாக நான் ஜோடித்து செயல்பட மாட்டேன். மாறாக என் ஜீவிய நாள் எல்லாம், என் குடும்பத்தாருடைய வாழ்நாள் எல்லாம், என் வீட்டிலே இயேசுவே உம் சித்தம் மாத்திரம் நிறைவேறுவதாக. உம் சித்தம் மாத்திரம் நிறைவேறுவதாக. இந்த நாளிலே சிலரோடு தேவன் பேசுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாக திரும்பி வருவதில்லை. அவர் எதற்காக அந்த வார்த்தைகளை பேசுகிறாரோ அதை செய்துதான் வரும். உங்களோடு தானே தேவன் பேசுகிறார். உன் விருப்பத்தை என் சித்தமாக ஜோடிப்பதை நிறுத்து. பொருளாசையை விட்டுவிடு. யாருக்கும் இடரலா இருக்காதே. என் சித்தம் உன் வாழ்க்கையில நடைபெற இடம் கொடு. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் வழி நடத்துவேன். நம்ம எல்லாருமாக கரங்களை உயர்த்தி, உம் சித்தம் போ என்னை நீர் வழி நடத்தும் என்று சொல்லி நம்ம எல்லாருமாக கண்கள் முடி கரங்கள் உயர்த்தி தேவ சமூகத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுத்து எல்லாருமாக ஜெபம் பண்ணுங்க. உம் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி. ஓ ராபலா தரல பௌஷ்யாந்தரல பௌரியல கரல பௌ. ஓ ராபலா தரல பௌஷ்யாந்தரல பௌரியல கரல பௌ. In
வழித்தவரா நடந்திடவே வழிப்பிரயாணி மோடரை போல் வழித்தவரா நடந்திடவே வழியேதுவே என்று சொல்லோ இனிய சத்தம் தொனித்திடட்டோ வழியேதுவே என்று சொல்லோ இனிய சத்தம் தொனித்திடட்டும் இடுக்கமே என் அப்பமுமாய் கண்ணீரோ என் தண்ணீருமாய் இடுக்கமே என் அப்பமுமாய் கண்ணீரோ என் தண்ணீருமாய் பருகினேனும் பயப்படேனா என்றென்றும் சித்தம் போதோ பருகினேனும் பயப்படேனா என்றென்றும் சித்தம் போதோ ஸ்தம்பம் ஏகஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும் அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும் இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடவே இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடவே சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும் என் சித்தமோ ஒன்று வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே மிகுந்த வியாகுலப்பட்டு அந்த வேதனை தாங்க முடியாமல் அவருடைய வேர்வையின் துளி இரத்தத்தின் பெருந்துளியாக தரையில விழுந்தது. ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்க கூடுமானால் அதை நீக்கிவிடும் என்று சொன்னார். உடனடியாக அடுத்த வரி என்ன சொன்னா தெரியுமா? ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தமே நிறைவேறுவதாக. ஆண்டவரே, இது வலிக்கிறது, எனக்கு வேதனையாக இருக்கிறது, ஆனாலும் நீர் இதை சகிக்க சொல்லுகிறீர் என்றால், இப்படிதான் என்னை வழி நடத்துவீர் என்றால், ரைட், ஐ எம் ஓகே, உம் சித்தம் நடப்பதாக. இந்த நாளிலே உங்களிடத்தில் தேவன் கேட்பதெல்லாம் அதுதான். உங்கள் மேல் நான் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவைகள். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, எதை குறித்தும் நீ திகையாதே. பொருளாதார நெருக்கடியை கண்டு நீ பயந்து தவறான வழிக்கு போகாதே. சுய விருப்பத்தின்படி வாழாதே.
என் சித்தத்திற்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? என் சித்தத்திற்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்பினோர் இதுவரை ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை, ஒருவரும் கெட்டு போனதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசித்தன. ரபலதரல பௌஷ்யந்தரல பௌரியல கரல ஓ ரபதரல ஷ்யனந்தரல பௌதா. இந்த நாளிலே உங்களை கேட்கிறார், பெரியோரே சிறியோரே வாலிபர்களே எல்லாரும் தேவன் கேட்கிறார், அவர் சித்தத்திற்கு முற்றிலுமாக இடம் கொடுப்பீர்களா? அவர் வேண்டாம் என்று சொன்னால் நிறுத்த எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கிறது? எத்தனை பேர் அந்த முடிவு எடுக்க முடியும்? ஆண்டவரே, எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே, நீரே பிதாவின் சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுத்தீர் என்றால் நாங்கள் எம்மாத்திரம். இதோ பீலேயாமுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி எனக்கு ஏற்படாமல் இந்த உயிர் தெழுதலின் நாளிலே உலமாற நான் சொல்லுகிறேன், என் வாழ்விலே இறுதி வரை, என் ஆசிலே சுவாசம் இருக்கிற வரை உம் சித்தம் மாத்திரம் நிறைவேறுவதாக என்று சொல்கிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை வானத்து நேராக உயர்த்துங்கள். உங்களுக்காக நாங்கள் செபிக்க வருகிறோம். யாரா இருக்கிறீங்களா? உங்கள் கரங்களை நான் காண்கின்றேன். கர்த்தர் உங்கள் கரம் பிடித்து வழி நடத்துவாராக. இது ஒரு தீர்மானம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இல்லையா அது கிடையாது. இது ஒரு தீர்மானம். இதை நீங்க எடுக்கணும். உங்கள் கரங்களை நான் காண்கின்றேன். அன்பின் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த ஒரு அர்ப்பணிப்பு செய்வதற்கு ஒரு பெரிய தியாகம் அவசியம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, என் சித்தம் அல்ல உம் சித்தமே என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லியிருக்கிறார்களே, கர்த்தர் அவர்கள் கரம் பிடித்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அவர்கள் வழுவி போகாமல் தலை நிமிர்ந்து கிருபை தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உம்முடைய திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அவைகள் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். நல்ல ஈவுகளினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, பிலேயாமுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி ஒரு காலமும் இங்க இருக்கிற ஒருவருக்கும் ஏற்படக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாருக்கும் இடரலாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, பொருளாசை எங்களுக்கு இருக்கக்கூடாது. போதும் என்கின்ற மனதோடு இருக்க வேண்டும். சுய விருப்பத்தின்படி வாழாமல் உம் சித்தத்தின்படி நாங்கள் வாழ தேவன் கிருபை கொடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிம்மதியினாலும் ஆரோக்கியத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் செல்வ செழிப்பினாலும் பரத்துக்குரிய எல்லா நல்ல ஈவுகளினாலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரிந்து செல்கிறோம். பிரியாத தேவன் நீர் எங்களோடு இருப்பீராக. உம் நாமம் உயர்த்தப்படட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.